Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அண்ட் இதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுறாங்களா, நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆதார் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பையனுக்கு 8 வயசு ஆகுது. நான் இப்போ தான் அவனுக்கு ஃபஸ்ட் டைம் ஆதார் அப்ளை பண்ணுறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் திங், ஆதாரை நம்ம நேரடியாக ஆதார் மையத்துக்கு போய் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. பட் நம்ம ஆதார் மையத்துக்கான அப்பாயின்மெண்ட்டை ஆன்லைனில் நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். இதனால் நம்ம க்யூவில் நிற்கிற டைம் கம்மியாகும். அவ்வளோதான். மற்றபடி நேரில் போய் தான் அப்ளை பண்ணணும். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற 2-3 இ-சேவை மையத்துக்கு போய் விசாரித்தோம். அங்கே இந்த சர்வீஸ் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்கள் நியர்பை இருக்கிற கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் போய் கேட்டோம். அவங்களும் இங்கே கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம், அதாவது ஆல்ரெடி ஆதார் வச்சுருக்கிறவங்களுக்கு அட்ரஸ் சேஞ்சிங், ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான சர்வீஸ் மட்டும்தான் இங்கே பண்ணுறோம். பட் புதுசாக அப்ளை பண்ணணுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற 10 ஸ்கொயர் மாலில் ஆதார் சேவா கேந்திரா ஆஃபீஸ் இருக்குது. அங்கே அப்ளை பண்ண முடியும். அண்ட் சென்னையிலேயே அங்கே மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணுறதா சொன்னாங்க. இந்த 10 ஸ்கொயர் மாலோடைய லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் மையம் 10 ஸ்கொயர் மாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. பட் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி கீழேயே ஃபார்ம் தருவாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு தான் மேலே எடுத்துகிட்டு போகணும். இந்த ஃபார்ம் வாங்கிறதுக்கு டோக்கன் தருவாங்க. அதை வாங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய க்யூ நிற்கும். நான் போனது வீக்கெண்டில், ஸோ அங்கே ரொம்ப நிறைய கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் 10 மணிக்குள்ளே போக பாருங்கள், இல்லைன்னா டோக்கன் தீந்துடும். அப்படி இல்லைன்னா வீக் டேஸில் போங்க, கூட்டம் கம்மியாக இருக்கும். அப்ளிகேஷன் கொடுக்குறப்பே கரெக்ஷன் பண்ணுறவங்களாம் அந்த ஃபார்மில் என்னென்ன காலம்லாம் ஃபில் பண்ணணும் அண்ட் புதுசாக ஆதார் எடுக்கிறவங்க அந்த ஃபார்மில் எந்த காலம் ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதுலேயே மென்ஷன் பண்ணி பெனில் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஆஃபீஸில் கொண்டு போய் காட்டினீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் தருவாங்க. இங்கேயும் கொஞ்சம் க்யூ இருக்கும். கூட்டத்தை கம்மி பண்ணுறதுக்காக நிறைய கவுண்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நான் போகிறப்போ 2 கவுண்டர் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்காகவும் மற்றது புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்காகவும் வச்சுருந்தாங்க. நம்மளுடைய டோக்கன் நம்பரை இங்கே ஸ்க்ரீனில் தான் ஷோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய டோக்கன் நம்பர் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் ஃபார்மை செக் பண்ண எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்போது அவங்க நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோமா, ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமான்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் அப்பா இல்லை அம்மா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டும் கேட்பாங்க. ஆனால் ப்ரூஃபில் யாருடைய ஆதார் கொடுக்குறோமோ அவங்களும் அன்னைக்கு கூட இருக்கணும். அவங்களும் கைரேகை வைக்கணும். ஸோ அதனால் அவங்களும் இருக்கணும். இதுக்கப்புறம் கரெக்ஷனுக்காக வந்திருக்கவங்களுக்கு 100 rupees சார்ஜ் கலெக்ட் பண்ணுவாங்க வித் ஜிஎஸ்டியோட. அதை கேஷ் கவுண்டரில் கட்ட சொல்லி அவங்களுடைய டோக்கனும் டிஸ்பிளே ஆகும். அந்த டைமில் அவங்க கேஷ் கவுண்டரில் அந்த காசை கட்டிடணும். பட் நம்ம ஃபஸ்ட் டைம் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால நமக்கு ஃப்ரீ தான். ஸோ நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம டோக்கன் நம்பர் எந்த கவுண்டர் நம்பர் கட்டுதோ அந்த கவுண்டருக்கு போய் நம்ம ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணிப்பாங்க. என்னுடைய பையனுக்கு 8 வயசு ஆகிறதுனால அவனுடைய கண்விழி, கைரேகை இது எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. பட் உங்கள் குழந்தை 5 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திரும்ப கூட்டிட்டு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டை 15 டேஸில் நம்ம கொடுத்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஓவராலாக இந்த எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆக எனக்கு 4 hours ஆச்சு. ஒருவேளை நான் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணுற ப்ராசஸ் 2 hours சேவ் ஆகிருக்கும். இல்லை நான் வீக் டேஸில் போயிருந்தேன்னா இன்னுமே எனக்கு டைம் சேவ் ஆகிருக்கும். அண்ட் நான் கேட்ட வரைக்கும் சென்னையில் இங்கே மட்டும்தான் ஆதார் கரெக்ஷன் அண்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறது 2மே பண்ணுறதா சொன்னாங்க. பட் உங்களில் யாராவது வேறு எங்கேயாவது சென்னையில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ அந்த இடத்தோட பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்க யாருக்காவது யூஸ் ஆகும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.